ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவாய நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவதாசன் ஜெகநாதன் இனிய வணக்கம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. நாம் ஒரு முருக பக்தி பாடல்களை பார்க்க வேண்டிய நாள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் இப்போது கந்தர் அலங்காரம் பற்றி பார்த்து வருகிறோம். கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட பெரும் காவியங்களில் ஒன்று. நமக்கு திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு நிறைய எழுதியிருக்கிறாரு. அதில் கந்தர் அலங்காரம் என்பது 108 பாடல்களுடைய ஒரு அழகான ஒரு காவியம். அந்த காவியத்திலே முருகப்பெருமானுடைய கருணையையும் அழகையும் அருளையும் அவருடைய ஆழ்ந்த ஞானத்தையும் இன்னும் என்னவோ இருக்க. முருகப்பெருமான் உலகத்தில் உள்ள அனைத்தையும் உள்ளே அடைக்கவர். ஏன்னா ஞானத்தில் சிவபெருமானுக்கே ஞான உபதேசம் செய்தவர். அந்த பிரணவப் பொருளுக்கு திருவேரகத்தில் என்ற சாமிமலையில் உபதேசம் செய்தவர். அப்படிப்பட்ட பெரிய கருணையுடைய அந்த முருகப்பெருமானை மேலே அருணகிரிநாதர் திருப்புகழ் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடினார். அந்த மாதிரி கந்தர் அலங்காரம் 107 பாடல்கள் பாடியிருக்காரு. நம்ம முதல் பாடலை பார்த்து விட்டோம். முதல்ல கணபதி காப்பை பார்த்தோம். அப்புறம் முதல்ல கிருபாகரன் அப்படின்னு இருக்காரு. கிருபாகரன் அப்படின்னா கிருபைன்னா என்ன? கருணை, அருள், பாசம், நேசம், வரம், இதெல்லாம் கிருபைன்னு சொல்கிறது. கடவுள் பக்தர்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த வரங்கள், அளிப்பு என்னெல்லாம் கொடுக்குறோம். நம்ம அவருக்கு சமர்ப்பிக்கிறதெல்லாம் ஆராதனைன்னு சொல்கிறோம். நம்ம அவருக்கு ஆகுதி கொடுக்குறோம், நம்ம ஆராதனை பண்ணுறோம், ஒரு வணக்கம் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறது. கடவுள் நமக்கு கொடுப்பது கருணை, அது கிருபை. அந்த கிருபை அந்த கிருபையே உருவமாக இருக்கிற முருகப்பெருமானை போன பாட்டில் சொன்னார், சிவகுமாரன் கிருபாகரனே அப்படின்னாரு. இப்போ இன்றைக்கி அடுத்த பாட்டில் ஒரு அழகான பாட்டு சொல்கிறாரு. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் கடவுளை வணங்குவதை நல்ல நிலையில் இருக்கும்போது வணங்கணும். அதாவது நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு, நல்ல உணர்வோடு, நல்ல ஒரு ஞானத்தோடு அப்படியெல்லாம் இருக்கும்போது கடவுள்களை பற்றிய நூல்களை, வேதங்கள் இருக்குது, ஸ்ருதிகள் இருக்குது, ஸ்மிருதி உபனிஷங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது, திருமுறைகள் இருக்குது, அதே மாதிரி முருகனை பற்றிய திருப்புகழ் போன்ற பாடல்கள் இருக்குது. இவை எல்லாவற்றையும் நம்ம எப்போ கற்கணும்னு சொன்னாக்கா, நாம் நன்றாக இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக நல்ல தெளிந்த அறிவோடு சிந்திக்கும் திறனோடு இருக்கும்போது நம்ம கற்றுக்கணும். அதையெல்லாம் கற்றுக்கிட்டு அதை எப்படி கற்றுக்கணும்னா, எழுத்து பிழை இல்லாமல் கற்றுக்கணும் அப்படிங்கிறார். அந்த பிழை நம்முடைய சொல்லிலையோ எழுத்துலையோ நம்முடைய வாக்கிலோ பிழை வரக்கூடாமல் கற்றுக்கணும். இப்போ பிழை குழந்தைகள் பேசும்போது மழையில் பேசும்போது பிழையோடு பேசும். குழந்தை அறியாமல் பேசுவதை நம்ம பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்ம உணர்ந்து ஓரளவுக்கு அறிவு பெற்ற பிறகு நம்ம அதை பேசுறதை பிழையரே பேச வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஸ்ரீருத்ரத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீருத்ரம் ஒரு கடினமான சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாமே. இதில் நிறைய பேர் அதில் நிறைய அந்த எழுத்துக்கள் பிழை இல்லாமல் சொல்லணும். இந்த ஸ்வரங்களோடு சொல்லணும். அது எல்லாருக்கும் முடியுமான்னு நிச்சயமாக முடியாது. ஏன்னா அது ருத்ரத்தை எழுத்து பிழை இல்லாமல், சுரம் பிழை இல்லாமல் சொல்கிறதுங்கிறது ரொம்ப 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 அரிதான விஷயம். அது அந்த வல்லுநர்களுக்கு தான் முடியும். அதுக்காக நம்ம ருத்ரத்தை படிக்காமலோ சொல்லாமல் இருக்க முடியுமான்னா முடியாது, அதுவும் முடியாது. அப்போ அதுக்கு தான் ஒரு கடைசியாக ருத்ரத்தின் முடிவில் ஒரு ஸ்லோகம் வரும். என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹிடா தேவகூர் முனியூர் யக்ஞனீர் பிரகஸ்பதி ருத்ராம் அதானி சம்ஸ்லேஷ், அந்த ஸ்லோகம் பெரிய ஸ்லோகம். அதில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நான் என்னுடைய அறியாமையினால், அதாவது அறியாமைனாக்கா என்னென்னா, என்னை அறியாமல் நான் எழுத்துப்பிழையோ சொற்பிழையோ செய்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும், என்னை மன்னித்து என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதே மாதிரி நம்ம அறியாமல் ஒரு பிழையை சொல்கிறோமோ, ஒரு எழுத்து பிழையோ சொற்பிழையோ வருவதுங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் நம்ம சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறதுங்கிறது செய்யக்கூடாது. அதனால் எழுத்து பிழை இல்லாமல் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் ஒரு பாட்டை பாடுறோம், ஒரு இறைவனுடைய ஒரு பாடலை பாடுறோம், ஒரு தேவாரம் திருமுறையை பாடுறோம்னு சொன்னால், இந்த திருமுறையை நாம் பிழையற கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன முக்கியமாக, இப்போ நீ சொல்கிற மாதிரி சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்னா கூட நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் தமிழ் பாடல்களை நாம் பாடும்போது, திருமுறைகளை பாடும்போது, திருப்புகழை பாடும்போது, கந்தர் அலங்காரத்தை பாடும்போது நம்ம கூடிய வரைக்கும் பிழையற கற்க வேண்டும். இந்த பிழையறை கற்று அந்த பாடலினால் இறைவனை பாட வேண்டும். அப்போ தான் அதுக்கு பெருமை.
அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் உடலெல்லாம் மருங்கி உடல் பொருளெல்லாம் நலிந்து வயசாகி பேச முடியாமல் சிந்திக்க முடியாமல் அந்த நிலையிலே ஐயோ யமன் வருகிறானே என்னை பிடிக்க கொண்டு போக வருகிறானே அப்போ போய் ஐயோ முருகா பரமேஸ்வரா ஈஸ்வரான்னு நம்ம சொன்னோம்னா இதெல்லாம் சாகர நேரத்தில் சங்கரான்னு சொல்லுவான்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதில் எந்த பயனும் இல்லை. அதனால் அப்படி நீங்கள் அப்படி நீங்கள் இறைவனை வணங்குவதனால அதில் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் சொல்ல வர்றார். இதை நம்ம சுப்பிரமணிய விதத்துலாம் பல முறை சொல்லியிருக்கேன். கிருதாந்தஷ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத்தக சிந்தி பீடின் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். என்ன சொல்லுதுன்னா, அந்த யமனுடைய தூதர்கள் ஒருவனுடைய மரணத்தின் தருவாயிலே அவன் பிடிக்க போகிறான். உயிரை பிடிக்க வருகின்ற அந்த நேரத்தில் அப்போ என்ன அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை சிந்திக்கக்கூட என்ன மனதிலே வலுவில்லை. இப்போ சிந்தனை கடவுளை சிந்திக்கணும்னு சொன்னால் மனம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த மரணிக்கும் தருவாயில் என்னுடைய மனம் சிந்தனையின்றி இருக்குது, அதனால் சிந்திக்க முடியாது. சரி, ஒன்று இறைவா முருகான்னு கூப்பிடலாமன்னா கூப்பிடுறதுக்கு வலு இல்லை. என்ன கூப்பிடணும்னு சொன்னாக்கா பேசணுன்னாக்கா தொண்டையில் அந்த மசில்ஸ்லாம் கண்ட்ராக்ட் ஆனால் தானே சத்தம் வரும். அதனால் அந்த சத்தமும் வராது. சரி, உன்னை கைகூப்பி தொழுலான்னு சொன்னால் என் கையை தூக்க முடியல. அப்போ சிந்திக்கவும் முடியாது, உன்னை அழைக்கவும் முடியாது, உன்னை கையால் வணங்கவும் முடியாது. அதாவது மனம் மொழி மெய் அப்படின்னு 3 சொல்கிறோம் இல்லையா. இந்த மனதாலும் உடலாலும் உன்னுடைய வாக்கினாலும் உன்னை கூப்பிட முடியாது. ஏன்னா அப்போ தோன்று போயிடுவேன். அப்போ அந்த நேரத்தில் நீ என்னை காப்பாற்றணும்னு ஆதிசங்கரர் சொல்வார் சுப்பிரமணிய பஜனத்தில். அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கின்ற உடல் நன்றாக இருக்கின்ற காலத்தில் இறைவனை வணக்குவதை விட்டுவிட்டு அந்த யமனுடைய தூதர்கள் அழைக்கும் போது உங்களை இழுத்துக்கொண்டு அவன் யமதூதர்கள் அன்பாக வரமாட்டாங்க, ரொம்ப கொடூரமாக வருவாங்க. அவர்கள் அழைக்கும்போது இறைவனை முருகனை நினைப்பதில் என்ன பயன் உண்டோ? அது நீ அப்படி நீ இதுக்கு அப்படி நினைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது நல்லதா அப்படின்னு வியப்போடு கேட்குறாரு. அதான் இந்த பாடல். இப்போ நான் இந்த பாடலை சொல்கிறேன். அழித்து பிறக்க விட்டா அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் இழுத்து பிழையற கற்கின் இலீர் எரி மூண்டதென்ன விழித்து புகையழ பொங்கு வெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே அப்படின்னு சொல்கிறார். எளிமையான பாடல் தான். இப்போ நான் இதுக்கு வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்கிறேன். அழித்து அப்படின்னு சொன்னாக்கா அழித்து பிறக்க விட்டா அயில் வேலன். அழித்துனா தீமைகளெல்லாம் நம்முடைய தீமைகளை அழித்து பிறக்க விட்டா. இந்த தீமைகள்லாம் அழிஞ்சு போனால் நமக்கு என்ன ஆகும்? பிறக்க விட்டா பிறப்பு இல்லாமல் போய்டும். இன்னொரு தாயில் வைத்து பிறக்காமல் செய்து விடுவார். நம்ம எல்லாருடைய வேண்டுதலை தானே பிறப்பு இல்லாத வாழ்வு வேண்டுங்கிறார். மறுபிறப்பு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மரணம் வராது. அப்படிங்கிறதுனால அழித்து இன்றைய தீவினைகளை அழித்து இன்னொரு தாய் வயிற்றில் மீண்டும் பிறக்க விட்டாமல் அந்த ஒரு பேரின்ப வீட்டை அது சொர்க்கம் தான் மோட்சத்தை வழங்க வல்ல. அதை கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா அயில் வேலன். அயில்னாக்கா கூர்மையானன்னு அர்த்தம். வேலன்னா வேல் இல்லையா. அவர் சக்தி வேல் வச்சுருக்கார் முருகப்பெருமான். கூர்மையான சக்தி வேலை தாங்கிய முருகப்பெருமானுடைய கவியை, அவருடைய கவியின பாடல்கள், தோத்திர பாடல்கள் முக்கியமாக சொல்வது திருப்புகழ், இந்த மாதிரி கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இவற்றை அன்பால் இடையறாத மெய் அன்புடன் எழுத்து பிழையற எழுத்து குற்றங்கள் சிறிதுமின்றி. நம்ம நான் சொன்னேன் இல்லையா, அதாவது கற்ப எல்லாம் செய்வன திருந்தி செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி கற்பவற்றை பிழையற கற்க வேண்டும். அதனால் எழுத்து பிழையற எழுத்து குற்றங்கள் சிறிதுமில்லாமல் கற்கின்றீர் கற்க மாட்டீர்கள், கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். அவர் முருகப்பெருமான் நமக்காக இந்த பிறவியே அழிக்கக்கூடியவர். அவருடைய கையில் வேலை வைத்து கொண்டு ஞான வேலை ஞான வேலை வைத்து கொண்டு இருக்கிறவர். அவருடைய பெருமைகளை பாடக்கூடிய தோத்திர பாடல்கள், திருப்புகழ் போன்ற தோத்திர பாடல்களை பிழையில்லாமல் கற்கணும். ஏன்னா சும்மா வாய்க்கு வந்த மாதிரி 4 வார்த்தை சொல்லிவிட்டு முத்தெரு பத்தி திறனகன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாங்க. அது என்ன, அது பொருள் என்ன அப்படின்னு கற்காமல் நீங்கள் இருக்கிறீங்களே அது அப்போ. ஆனால் இப்போ இருக்கிறீங்க. ஆனால் உன்னுடைய இறுதி நாட்களிலே, உயிர் விடுகின்ற நாட்களிலே எரி மூண்டது என்ன? நெருனா நெருப்பு மூண்டதுன்னா நெருப்பு எரியுது போல். அப்படியே யாருக்குன்னா
இந்த யமதூதர்கள் யமதூதர்களும் நம்ம பிடிக்க வரும்போது நெருப்பு மூண்டது போல எரி மூண்டது என்ன விழித்து கண்களை விரித்து பார்க்குறாங்க. ரொம்ப கோபத்தோடு வருவாங்க. யமதூதர்களும் கோபத்தோடு வருவாங்க, கண்களை உறுத்தி பார்க்குறாங்க. இந்த நெருப்பு எரிகிறது, புகை அப்படியே அதுலேருந்து புகையும் விடுது. பொங்கு வெண்கூற்றன் பொங்குன்னா அப்படியே கோபத்தோடு வருகின்ற பெரிய கொடியமான கூற்றன் யமன். அந்த யமன் விடும் கயிற்றால் யமன் என்ன வச்சுருப்பான்? பாசக்கயிறு வச்சுருப்பான். இந்த பாசக்கயிறு வீசி நம்மளை பிடிக்க போகிறான். அப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா, திருக்கடையூரில் மார்க்கண்டேயனை பாசக்கயிறு வீட்டு தான் யமன் பிடித்தான். இந்த பாசக்கயிறு வீசும்போது மார்க்கண்டேயர் சிவபெருமானுடைய அந்த உருவத்தை அந்த சிறுவுருவமாக இருக்கிற லிங்கத்தை கொண்டு கட்டி கொண்டார். அப்போ அந்த பாசக்கயிறு மார்க்கண்டேயருடைய கழுத்துலையும் சிவபெருமானுடைய கழுத்துலையும் போய் விழுந்துச்சு. அப்போ தான் சிவபெருமான் கோபமுற்று அவனை இடது காலால் உரைச்சார் இல்லையா. அப்போ அந்த பாசக்கயிற்றினால் கழுத்தில் சுருக்கிட்டு நம்ம கழுத்தில் சுருக்க போட்டு இழுக்கும் உயிரை பற்றி இழுக்கிறான் இல்லையா. அந்த நாளிலே கவி கற்கின்றது. அப்போ தெய்வத்தை பற்றி பாடல்களை கற்றுக்கணும், அவளை பாடணும், முருகனை திருப்புகளை பாடணும், கந்தரலங்காலம் பாடணும் அப்படின்னு சொல்வது முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது அப்படிங்கிறாரு. அதனால் இப்போ நம்ம இந்த முருகப்பெருமான் நம்முடைய தீவினைகள் எல்லாம் அழித்து, நம்ம பிறப்பு நம்முடைய முன்வினைகளால் வருது, கர்மத்தினால் வருது, அதையெல்லாம் அழித்து இந்தோடு உனக்கு இந்த பிறவி போதும் என்று நமக்கு நிறைவோட இன்னொரு தாய் வயிற்றிலே பிறந்து இன்னொரு பிறவி எடுக்காமல் இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கிற முருகப்பெருமான் அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு கூர்மையான சக்தி வேலை வச்சுருக்காரு. அந்த முருகப்பெருமானுடைய தோத்திரங்கள் பல இருக்குது. உதாரணமாக நம்ம திருப்புகழ் மாதிரி இருக்குது. அந்த பாடல்களை எல்லாம் மன அன்பால், அதாவது சும்மா கடமைக்காக பாடக்கூடாது, உள்ளத்திலே மெய்யான அன்போடு கண்களிலே தாரையாக கண்ணீர் வழிய உள்ளத்திலே வெள்ளம் பொருக உள்ளத்திலே ஒரு பக்தி வெள்ளம் பெருக நம்ம பிழையற கற்றுக்கொள்ளணும், குற்றமில்லாமல் கற்றுக்கொள்ளணும். இப்போ அப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உயிர் விடுகின்ற நேரத்தில் யமதூதர்களும் கொடுமையான அவங்க சொல்லுவாங்க, சுப்பிரமணியர் சொல்லுவாங்க, குத்து வெட்டு பிழை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யமதூதர்கள் வரும்போது கொடுமையாக வருவாங்க. கண்களிலே நெருப்பு எரியும், புகை கக்கும், அவருடைய விழிகளை பார்த்தாலே நமக்கு அரண்டு போயிடும். அப்படிப்பட்ட யமதூதர்களும் யமனும் வரும்போது ஐயோ இப்போ நம்ம திருப்புகழ் பாடலாமா, திருப்புகழ் கற்றுக்கலாமா, கந்தரலங்காரம் கற்றுக்கலாமா என்று நினைப்பது அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆகவே இறைவனுடைய புகழை உடல் நன்றாக இருக்கும் பொழுது, உள்ளம் நன்றாக இருக்கும் பொழுது, நம்முடைய மூளை மனமும் செயல்பாடு இருக்கும்போது, இப்போ கடவுளை 3 நிலைகளை வணங்கணும்னு சொல்லியிருக்கோம். மனம், மொழி, மெய்ன்னு சொல்கிறோம். மனத்தினால் இறைவனை எண்ண வேண்டும், மனம் மொழியினால் அவரை பாட வேண்டும், அவருடைய திருப்புகழையும் கந்தரலங்கலத்தையும் கந்தரூபத்தையும் பாட வேண்டும், உடலினால் அவரை வணங்க வேண்டும். இதுதான் மனம், மொழி, மெய்ங்கிறது. இது இந்த 3 நிலைகளால் இறைவனை வணங்குவதுதான் நிறைவான கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கோயிலுக்கு போவது உடம்பினால், அங்கே போய் பிரகாரத்தில் வலம் வர்றோம், அஷ்டாங்கமாக சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணுறோம், அப்புறம் அவருடைய துதிகளை பாடுறோம், அங்கே போய் திருமுறைகளை பாடுறோம், வேதங்களை சொல்கிறோம், திருப்புகளை பாடுறோம். இது வாக்கினால் வருவது. அப்புறம் மனதினால் வருவது அவருடைய கண்களை மூடிக்கொண்டு இறைவனுடைய கருணையை, அவருடைய உள்ளத்தை நெஞ்சிலே ஏற்றி அவருடைய கருணையை எண்ணி வணங்குகிறோம். அதுதான் மனம், மொழி, மெய், இந்த 3ஆல் வணங்குவது. அப்படிங்க உயிர் விடுகின்ற வேளையிலே மனதால் எண்ணவும் முடியாது, வாக்கினால் முருகா என்று அழைக்கவும் முடியாது, கைகளுக்கு உடலினால் கை கூப்பி தொழவும் முடியாது. இந்த 3 நிலைகளும் அற்றுப்போகின்ற நிலைகளே நாம் முருகப்பெருமானுடைய பாடல்களை கற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அழகான பாட்டுங்க. அதோடு இந்த பாட்டை மறுபடியும் ஒருவரு சொல்கிறேன். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிறையற கற்கின்றிலீர் எரி மூண்டதன்ன விழித்து புகையழ பொங்கு வெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் ஒன்றோ கவி கற்கின்றதே, முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதோடு இந்த அழகான பாடல் 2வது பாடல் கந்தர் அலங்காரத்தில். இத்தோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரன் பரமாம்பிகை கருணையும் ஆகணபதியின் பேரர்களும் முருகப்பெருமானுடைய குறைவில்லாத கடாட்சமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பாடலை இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன்,
ஓம் நமச்சிவாய.